வணக்கம். உங்க வேலை, நீங்க வாங்குற பொருளோட விலை, உங்க சேமிப்பு இதெல்லாம் எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சில சமயம் பொருளாதாரங்கிறது உங்கள பத்தி மட்டும் இல்ல, நம்ம எல்லாரையும் பாதிக்கிற ஒரு பெரிய சித்திரத்த பத்தினது. இன்னைக்கு நாம அந்த பெரிய சித்திரத்த, அதாவது பேரியல் பொருளாதாரத்த பத்தி தான் விலாவாரியா பார்க்க போறோம். நாம எல்லாரும் ஒரு பெரிய காட்டுக்குள்ள நிக்கிறோம்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு மரமா அதோட இலைகள், கிளைகள்னு தனித்தனியா பார்க்கறது ஒரு வகை. இதைத்தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு படி பின்னாடி வந்து அந்த முழு காட்டோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு, அதோட வளர்ச்சி எப்படி, பருவநிலை மாற்றங்கள் அதை எப்படி பாதிக்குதுன்னு ஒட்டுமொத்தமா பார்க்கறது இருக்கு பாருங்க. அதுதான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். சரி, இத ஆழமா புரிஞ்சுக்க ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஏன் சில சமயம் ஒரு நாட்டோட பொருளாதாரமே மொத்தமா சரிஞ்சு போகுது?